வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து இந்த கேஸோட உதவியினால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு அதே கேஸோட உதவியினால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு இறக்கத்த சந்திச்சிருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு இன்னைக்கு நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி பரவால்ல. ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. அதே நேரத்தில எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல நெட்டா பாசிட்டிவா இருக்காங்க. இதுவும் நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒரு 500 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, நெட்டா நம்ம மார்க்கெட்ல பணத்த இறக்கியிருக்காங்க. சேம் டைம் டிஐஎஸ் பெரிய அளவுக்கு பணத்த போட்டிருக்காங்க. மேபி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு டீல் நடந்திருக்கலாம். ஸோ, அதனால கூட இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான காரணங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ, எது எப்படியோ எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்துட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எத பற்றியானதுன்னா, தங்கமயில பற்றியானது. ஸோ எதுவும் இன்ஃப்ளூயன்சர் சொன்ன ஒரு கருத்து கிடையாது. ஸோ இந்த தங்கமயிலோட ஓனர் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் மீட்டிங் ஆட்டம் வச்சு பலரும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு ரூம்க்குள்ள. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீச்ச போட்டுட்டு இருந்தாரு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ஸ்பீச்ச குடுத்துட்டு இருந்தாரு. பல இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதோட லென்த் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 18லருந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகா வந்து பேசினாரு. பல விஷயங்கள வந்து பேசியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஃபைனலா அவரோட ஒரு 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 விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, நகைக்கடைகள் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல லாபத்த வந்து போன வருஷம் இவ்வளோ பண்ணோம். இந்த வருஷம் இவ்வளோ பண்ணியிருக்கோம். நல்ல லாபத்த நாங்க சம்பாரிச்சுட்டு இருக்கோம். ஆனா வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா இது நஷ்டம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு ஓனர் அந்த நிறுவனத்தோட ஓனர் அவர்களே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு கஷ்டம் இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு விற்பனை இல்லன்னா, நாங்க வாங்குன கடன் எங்கள பெரிய அளவுக்கு முடிச்சுடும் அப்டிங்கிற மாரி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்டின்ட்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க கேட்டு பாருங்க. ஸோ நல்லா பேசியிருந்தாரு. வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் போயிருந்தது. பட் கண்டிப்பா ஸோ இந்த மாரியான ஆலோசனைகள் ஒரு பெரிய ஆட்கள் சொல்லும்போது கண்டிப்பா அத நம்ம கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். தியரி மாரி இருக்கலாம். ஸோ ரொம்ப போரிங்கா இருக்கலாம். ஸ்டாக் பற்றி எதுவும் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால ஒரு பெரிய பலன் இல்ல அப்டின்னு கூட நம்ம நெனைக்கலாம். ஆனா இந்த மாரியான ஆலோசனைகள் கண்டிப்பா நம்மளுடைய பிஹேவியர மாத்தும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வேற பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு விஷயத்த நம்ம கேட்டிருப்போம். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நடைமுறைய மாற்றத்த கொண்டு கொண்டு வரும். ஸோ அந்த மாரி பலருக்கும் வந்து ஏற்படலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எப்படி பணத்த பயன்படுத்தணும், கஞ்சனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஸோ கஞ்சனா இருக்கக்கூடாது. அதுக்காக தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது. ஸோ எப்படி செலவு பண்ணணும்? ஒரு ரூ. 100 இருந்ததுன்னா, ஸோ எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெள்ளத் தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி செலவு பண்ணணும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய கெப்பாசிட்டிய உயர்த்திட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த அடையணும்னு நீங்க நினைக்கும்போது, ரொம்ப அப்படியே இருந்துறக்கூடாது. தொடர்ந்து வந்து நம்ம உழைத்துக் கொண்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த ஒரு ஒரு தகுதிய அடைஞ்சதுக்கப்புறம், ஸோ உங்களுடைய செலவ பண்ணணும் அப்படிங்கிற மாரி கிளியர் கட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து புடிச்சிருந்தது. பலரும் பார்த்தீங்கன்னா, செலவே பண்ணக்கூடாது, பண்ற செலவு அனைத்தும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருமே செலவே பண்ணலன்னா, ஸோ மார்க்கெட்ல நம்ம காச போட்டோம்னா, நம்ம பணத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா? டெஃபினட்டா வந்து கிடைக்காது. ஸோ செலவு பண்ணணும். அது நம்ம கைய கடிக்காம இருக்கணும். தேவையான செலவுகளா இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா, வயசு போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளால என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சா கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வயச தாண்டினவங்க கண்டிப்பா இத ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்போ அது பெருசா தெரியாது. ஏன்னா, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. ஸோ என்ஜாய் பண்ணாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு காலத்த நம்ம தாண்டியாச்சுன்னா, அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்டின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் பார்த்துருக்கேன். பிஃபோர் கோவிட் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆஃப்டர் கோவிட் லைஃபே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு அப்டின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு மெனக்கெட்டு படிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஸோ பட் இப்போ மாறியாச்சு. கம்ப்ளீட்டா வந்து மாறியாச்சு. ஸோ அதோட ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 6 வருடத்தில ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஹெவியா குடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து பண்ண வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா பண்ணணும். ஸோ கரெக்ட்டா என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறதும் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்காக ஸோ இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சைய கிளப்பியிருக்கு. என்னன்னா, சம்பளமே பார்த்தீங்கன்னா ரூ. 32,000 தான். ஆனா ரூ. 85,000க்கு வாட்ச் வாங்கியிருக்காங்க. அதுவும் இஎம்ஐல வந்து வாட்ச் வாங்கியிருக்காங்க. இது கூட தப்பில்ல. ஸோ நீ வாட்ச் வாங்கு. இஎம்ஐ போட்டு கட்டு. எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா, ஸோ வீட்டுக்கு வந்து வாடகை குடுக்கணும் அப்டின்ட்டு ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்றா மச்சான். எனக்கு இந்த மாரி வாடகை கட்டணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான செலவு வந்துருச்சு அப்டின்ட்டு. அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியாதா? என்ன பண்ணியிருப்பான் அப்டின்ட்டு. ஸோ ரூ. 85,000க்கு வாட்ச் வாங்கியிருக்கிறேன். இப்போ வாடகை குடுன்னு என்கிட்ட கேட்குற அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பேசும் பொருளா மாறியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவு. ரூ. 32,000 சம்பாரிக்கிறோம்.
ஒரு ரூ. 1000 ரூ. 2000க்கு வாட்ச் வாங்குனா போதும். எவன் இப்பலாம் வாட்ச் பார்க்க போறான்? ஸோ வாட்ச் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நான்லாம் வாட்சே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ எதுக்கு அது? சும்மா கையில கிடந்துட்டு அது பாட்டுக்கு நம்ம கைய புடிச்சு உறுத்திட்டு இருக்கிற மாரியான ஒரு ஃபீலிங் தான் ஏற்படும். ஆனா ரூ. 85,000க்கு வாட்ச் என்னத்த சொல்றது? இப்ப ரீசென்ட்டா கூட ஐஃபோன் வேணுன்ட்டு ஒரு பையன் மலையிலேருந்து குதிச்சு, அவங்க ஃபேமிலி மொத்தமும் பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ ரொம்ப வந்து கட்டுக்கோப்பா நம்ம தான் புள்ளைங்கள வளர்த்தி கொண்டு போகணும். ஸோ முன்னாடி இருந்தே பணம்னா என்ன? ஸோ தேவை என்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுட்டு, மத்தவங்களுக்கும் டெஃபினட்டா நம்ம சொல்லி தரணும். ஆடம்பர செலவு கண்டிப்பா நம்மள அழிச்சிரும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதுபோக இதுலயே இன்னொருத்தன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஸோ ரூ. 2500க்கு டாட்டூ போட்டிருக்கான். ஸோ டாட்டூ போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, "ரூ. 2000 அனுப்புடா மச்சான்" அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்படி கேட்கும்போது எவ்வளோ கடுப்பா இருக்கும். ஸோ அதே மாரி இப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமான்னு கேட்டா, டெஃபினட்டா நம்ம உதவி பண்ணக்கூடாது. ஏன்னா, பணத்தோட அருமை தெரியாதவன் நம்மகிட்ட வாங்குன பணத்த திருப்பி தரமாட்டான். ஏதோ ஒரு பாயிண்ட்ல தொகை சின்னதா இருக்கும்போது மேபி தரலாம். இல்ல போய் தொலையுது அப்படின்ட்டு நம்ம விடலாம். ஆனா, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு பாவம் அப்படின்ட்டு நம்ம பணத்த குடுத்தோம்னா, கண்டிப்பா நம்ம பணம் கேரண்டி கிடையாது. ஸோ பணத்தோட அருமை தெரியாதவன் திருப்பி அந்த பணத்த நமக்கு தரவே மாட்டான். ஸோ வாங்குற வரைக்கும் 100 டைம் கூப்பிடுவாங்க. வாங்குனதுக்கப்புறம் நம்ம 100 டைம் கூப்பிடுற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பணம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பணம். கைய விட்டு போயிருச்சுன்னா அடுத்தவன் பணம். ஸோ மார்க்கெட்ல முதலீடு பண்றதா இருக்கட்டும், ஸோ நம்ம பணத்த எந்த ஒரு இடத்துக்கு அனுப்புறதா இருந்தாலும், தரமான ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அத்தனையும் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா போய் அந்த வீடியோவ பாருங்க. ஸோ ஜுவல்லரி ஸ்டாக்க பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். விலை ஏறிருச்சு, வால்யூம் பெருசா போகல அப்படின்னா, என்ன மாரியான ஒரு விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத, ஸோ ஒரு பிசினஸ் மேனா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, தெள்ளத் தெளிவா கிளியர் கட்டா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏறிட்டே இருக்கு, ஏறிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு முதலீடு பண்ணணும்னா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து புரிஞ்சுக்கோங்க. வேல்யூவேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னும் அப்சைட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்? இதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டவுட்டான சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது டயர் பங்குகள் பற்றியான அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த ரப்பர் பிரைஸ் நேச்சுரல் ரப்பர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2013 ஹைய தாண்டி இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரப்பர் பிரைஸ் ரொம்பவே வந்து உயர்ந்துட்டு இருக்கு. இதனால பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டயர் ஸ்டாக்குக்கு ஏற்பட்டுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பட் இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டா, ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க பிரைஸ வந்து கஸ்டமர் கிட்ட பாஸ் ஆன் தான் வந்து பண்ண போறாங்க. ஸோ அவங்களே எல்லா பிரைஸ் ஒரு இம்பேக்ட்டையும் நிறுவனம் ஏத்துக்க போறதில்ல. டயர் ரொம்ப முக்கியம். ஸோ காரோட விலை ஏறுச்சுன்னா கூட யோசிப்பாங்க. டயர் போச்சுன்னா டயர மாத்தி தானே ஆகணும். மேபி அத தள்ளி போடலாம். ஆனா, மாத்தி தானே ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ இது தொடர்ச்சியா நடக்கக்கூடியது தான். ஸோ இதனால பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இந்த டயர் ஸ்டாக்குக்கு ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. ஸோ இப்ப இந்த ரப்பர் பிரைஸ பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உச்சக்கட்ட பீக் எங்க இருந்திருக்குன்னா, 2011 அந்த டைம்ல வந்து உச்சக்கட்ட பீக்ல இருந்திருக்கு. ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அத நோக்கி பிரைஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ பிரைஸ் ரொம்ப ஏறியிருக்கு. பட் கண்டிப்பா இத பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அண்டு ஸோ என்னைக்கு இந்த ரப்பர் பிரைஸ் வந்து திரும்ப குறையுதோ, அந்த டைம்ல இந்த டயர் ஸ்டாக்ஸோட லாபம் பல மடங்கு வந்து இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சிருக்கும். ஏத்துன விலைய குறைக்கவா போறாங்க? டெஃபினட்டா வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இந்த நிறுவனங்கள் நல்லா கல்லா கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ளோஸா நம்ம டயர் கம்பெனிஸ வாட்ச் பண்ணுவோம். நல்ல ஒரு சான்ஸ் டயர் கம்பெனிஸ்ல ஏற்பட்டதுன்னா, இப்ப நல்ல சான்ஸ்ல இல்ல. மேபி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜேகே டயர் அண்டு அப்போலோ டயர் இது 2ம் தான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல சான்ஸ் ஏற்படும்போது கண்டிப்பா அத பற்றி நம்ம விவரமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது டிமார்ட் பார்த்தீங்கன்னா 7 வருடத்துக்கு பிறகு ஸோ இப்போ கடன் மூலியமா கடன் பத்திரங்கள் மூலியமா பணம் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு $110 மில்லியன் கிட்ட ரைஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 7 வருடத்துக்கு பிறகு 2019ல பண்ணியிருக்காங்க. இப்ப திரும்ப பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல பண்ணும்போது கூட ஒரு 13 மாசத்துக்கு போட்டிருக்காங்க. பட் 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கடன திருப்பி ரீபே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹிஸ்டரி இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இப்ப திரும்ப ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு வராங்க கடன் பத்திரங்கள் மூலியமா. கண்டிப்பா வந்து ஸ்டோர்ஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான திட்டங்கள் ஏதாச்சும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவா போலான்ட்டு டிமார்ட் யோசிச்சிருக்காங்களோ என்னமோ! ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். என்ன பண்ண போறாங்கன்ட்டு. பட் இது எதுவுமே உறுதியானது இல்ல. ஸோ இப்போதைக்கு ஒரு ரூமரா வந்திருக்கு. ஸோ எப்பவுமே ரூமர் பார்த்தீங்கன்னா, உண்மையாகறதுக்கான வாய்ப்புகள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கு. அடுத்தது வோடஃபோன் அண்ட் பிஎஸ்என்எல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்வொர்க்க வந்து ஷேர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் டவர்ஸ வந்து ஷேர் பண்ணிக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இது வோடஃபோன் ஐடியா அண்டு
பிஎஸ்என்எல் 2க்கும் நல்ல செய்தி தான். ஸோ இதன் மூலியமா பெரிய அளவுக்கான செலவ குறைச்சு, ஸோ இந்த நெட்வொர்க் ஷேரிங் மூலியமா இன்னும் எஃபிஷியன்ட்டா செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. 2 சிஇஓவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நடந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ நிறுவனம் குடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்னதான் பண்ணுனாலும் ஏர்டெல் அண்ட் ஜியோக்கு ஈக்குவலா காம்படிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அவங்க கூட போட்டி போடுறதுக்கான சக்தி இவங்களுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஏர்டெல் இப்போ நம்ம ரீசார்ஜ் கட் ஆன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இன்கமிங்க கூட கட் பண்ணுவான். அப்படி கட் பண்ணியும் கூட ஏர்டெல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாடிக்கையாளர் பேஸ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். அண்டு எவ்வளோ கம்மியா பிரைஸ் குடுத்து வாடிக்கையாளர்கள இழுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அக்ரெசிவா ரிலையன்ஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது அவங்களுடைய ஒரு இதா பார்க்கப்படுது. திறமையா பார்க்கப்படுது. ஸோ ஹெவியான ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இவங்க எப்படி வந்து ஒரு சஸ்டெயின் ஆகுறாங்க, இந்த ஒரு ஷேரிங் மூலியமா, பார்ட்னர்ஷிப் மூலியமா வளர்த்தெடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் 2ம் ஆபத்தான ஒரு நிறுவனங்கள். அதில மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஸோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல இருந்து ஸோ இந்த ஏஎம்சில இருந்து புரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% ஸ்டேக்க விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. பிளாக் டீல் மூலியமா இந்த சேல்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஏஎம்சி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா தான் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ ஏஎம்சி கூட பீக்ல இருந்து கொஞ்சம் தான் வந்து சரிவடைஞ்சிருக்கு. இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ரீசென்ட்டா வந்ததுலேருந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸீட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில புரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா இருக்காங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலருந்து அடுத்தது வேற இதுக்கு போவாங்க. அவ்வளோதான் பண்ண போறாங்க. ஸோ வேற ஒண்ணும் போறதில்ல. ஸோ அத புதுசா ஒரு நிறுவனத்துக்கு போம்போது அத வளர்த்தெடுப்பதன் மூலியமா இன்னும் ஒரு நல்ல லாபத்த அவங்களால எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபினான்ஷியல் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இங்க இவங்க பெரிய அளவுக்கான ஒரு கூட்டாண்மை மூலியமா நிறுவனத்த வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய லெகசி நிறுவனங்கள் ஐசிஐசிஐ இந்த மாரியான நிறுவனங்கள், பஜாஜ் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்கள், ஃபின்சர்வ் போன்ற நிறுவனங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா தான் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய பண்ணாங்க. ஸோ அதே தான் இவங்களும் பண்றாங்க. ஸோ அலையன்ஸ் இவங்க கூட்டணியில இருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்திருக்காங்க. ஒரு 49% ஜியோ கிரெடிட்ல வாங்குறாங்க. அண்டு இன்னொருத்தன் பிளாக் ராக் ஏஎம்சி பிசினஸ்ல அவன் வந்து பார்ட்னர் ஆயிருக்கான். ஸோ ஓவராலா சரியான ஒரு வழியில போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து இது ஒரு தரமான ஒரு நிறுவனமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஸோ நிறுவனம் ஒரு நல்ல ஒரு ஒரு பாதையில போறாங்க அப்படிங்கிறத என்னால இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. இப்போ ஆல்ரெடி பல என்பிஎஃப்சிஸ் நம்ம பார்த்தோம் ஆஃப்டர்நூனே நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ அப்பேற்பட்ட நிறுவனத்தின் பின்னாடி போறதுல பெரிய அளவுக்கான அர்த்தம் இல்ல. பெரும் நிறுவனங்கள் அதில முதலீடு பண்ணி வளர்த்த நிறுவனங்கள் அங்கருந்து வெளிய வராங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்குள்ள போகுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால அத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்து ஒரு வளர்ச்சிக்கான பாதை எங்க இருக்கோ, அப்படிப்பட்ட பாதைய நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரியான நேரத்தில. ஸோ சரியான நேரத்துக்காக நம்ம காத்திருப்போம் நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது சிஜி பவர் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ சிஜி பவர் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் பிளான்ட் ஸோ ஃபுல்லா வந்து ஆப்பரேஷனுக்கு வந்துருச்சுன்னா, $500 மில்லியன் வரைக்கான வருமானத்த வருடத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா பயன்பெறும் அப்படின்ட்டும் ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்தா தான் சாத்தியம். ஸோ இன்னும் ஒருத்தன் கம்பெனி இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்றேன்ட்டு வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கான். பெரிய அளவுக்கான எக்ஸ்டர்னல் ரெவென்யூ எதுவுமே கிடைக்காம தான் வந்து இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. பட் பேக் எண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது என்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ கண்டிப்பா நம் நாட்டு நிறுவனங்கள் இந்த பேக்கேஜிங் செமிகண்டக்டர் பேக்கேஜிங் நிறுவனங்கள் சாதிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஸோ எல்லா நிறுவனங்களும் அதுக்கேத்த மாரியான ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. அது ஒண்ணு தான் இங்க பெரிய ஒரு ப்ராப்ளமா பார்க்கப்படுது. வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒண்ணும் அவசரப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸோ டாடா சன்ஸ் சேர்மன் சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பொலிட்டிக்கல்குள்ள என்ட்ராக போறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரூமர் தான். ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பிஜேபி வந்து இவங்களுக்கு ஒரு சீட்டு குடுக்க போறதா, ஒரு மினிஸ்ட்ரியில இடம் குடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒண்ணு கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில வந்து போஸ்டிங் தரப்போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இது இன்னும் உறுதிப்படக்கூடிய ஒரு தகவல் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ரூமர் தான். மேக்ஸிமம் வந்து உறுதியாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எடுத்தாங்கன்னா நல்லது தான். ஸோ கம்பெனிய எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல சக்ஸஸ குடுத்துருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆள் உள்ள போகுறது கண்டிப்பா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அடுத்தது மாருதி சுசுகி இப்போ பொள்ளாச்சியில ஸோ பொள்ளாச்சி வரைக்கும் அவங்களுடைய பிளான்ட்ல இருந்து
பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் மூலியமா கார்ஸ வந்து டிஸ்பேட்ச் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வருடத்துக்கு வந்து 11,000 வண்டி கிட்ட வந்து இந்த ட்ரெயின் போக்குவரத்து மூலியமா வண்டிகள வந்து இங்க கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்த வச்சிருக்காங்க. இதுதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கு. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கேரளால சில இடங்கள் இந்த மாரியான இடத்த இந்த ஒரு ட்ரெயின் போக்குவரத்து மூலியமா சமன் செய்ய போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கு இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ட கையில எடுத்திருக்கு மாருதி சுசுகின்னு சொல்லலாம். இதனால காஸ்ட்டும் உங்களுக்கு குறைக்கப்படும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது. மாருதி சுசுகிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ பொறுத்தவரைக்கும் எஸ்பிஐ வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. எஸ்பிஐ அண்ட் HDFC 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 28, 29% மார்க்கெட் ஷேர எஸ்பிஐ தான் கைவசம் வச்சிருக்காங்க. இப்போ 10,00,000 கோடி ரெவென்யூ 10,00,000 கோடி ஏயும வந்து டச் பண்ணும் அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐயோட தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுவும் வரக்கூடிய காலாண்டுல 10,00,000 கோடிங்கிற ஏயுஎம்ம கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ குடுத்துட்டுருக்கு. 1000 குறை சொல்லலாம். ஆனா வளர்ச்சிங்கிறது பார்க்கும்போது, அபரிமிதமான ஒரு வளர்ச்சிய அவங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு லென்த்தான வீடியோவ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் மார்க்கெட் மைண்ட் செட் அப்படின்ட்டு பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம பேசியிருப்போம். கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!